ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்ஃபர்ட் பாட்டில் வச்சு ஒரு சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சைஸ் வேணுமோ இந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு சிசர் இல்லைனா கத்தி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்க இந்த பேப்பரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் அக்ராலிக் பெயிண்ட் வேணும்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே வந்து எல்லா சைடும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஃபுல் சைடும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணலை நான். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பாட்டிலில் வந்து நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி சுற்றில் ஒட்டிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் வந்து மேலேயும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற அக்ராலிக் பெயிண்ட் வச்சு ஒரு சின்ன டிசைன் போட போகிறேன். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். பட்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃப்ளார் மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து அக்ராலிக் பெயிண்ட் வச்சு ஒரு டாட் மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து சுற்றிலையும் வந்து ஆரஞ்சு கலர் வச்சு சும்மா ரவுண்ட் ஷேப்புக்கு டாட் மாதிரி நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 சைடும் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதை நீங்கள் வந்து ஸ்பூனு, நைஃப் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பென் ஸ்டாண்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.